ஹே காய்ஸ், ஃபைனலாக ஹீரோவோட நியூ மாடல் 150cc ரெட்ரோ பைக் பார்த்தீங்கன்னா லான்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் 440cc 400ccயில் ஹீரோ இந்த 2024ல் ஒரு பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கான ட்ரேட்மார்க் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது போக நமக்கு 150ccலையும் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ பைக் வந்து லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாதிரியான டிசைனில் தான் இந்த 150cc ரெட்ரோ பைக் வந்து வரப்போகுது. இந்த பைக் என்ன கான்ஃபிகரேஷனில் டெக்னாலஜியில் லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான வேரியன்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரியான டிசைனில் 150cc லான்ச் பண்ணால் ஓகே பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? ப்ரைஸ் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா 150cc இந்த 2024லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350 இல்லாட்டி வந்து ஹோண்டாவோட சிபி மாடல்ஸ்க்கு எல்லாமே ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பைக் வந்து லான்ச் பண்ண கிடையாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் இந்தியாவில் ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ரெட்ரோ பைக் வேணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காகவும், ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் RX 100 இருக்கட்டும், இல்லாட்டி வந்துட்டு RD 350 இந்த மாதிரி நிறைய பைக்ஸ் எல்லாமே இருந்தது. எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருந்தாங்க, பாப்புலாரிட்டியாக இருந்த பைக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்னில் ஒரு 150cc பைக் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது இல்லாமல் நமக்கு க்ரூசர் பைக்ஸும் லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது நியூ ரெட்ரோ ரோட்ஸ்டரான க்ரூசர் பைக் 400cc வந்து இந்த 2024லேயே ஹீரோ பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. ஹார்லி டேவிட்சனோட கொலாபரேஷனில் அப்படிங்கிறதும் நம்ம நல்லாவே தெரியும். அதுக்கான ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சில விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோட் டெஸ்டிங் இமேஜஸ், ஸ்பை இமேஜஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சிருந்தது. ஸோ அது இல்லாமல் இந்த 150cc லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,65,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் நமக்கு இந்த 150cc ரெட்ரோ பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் நல்ல கான்ஃபிகரேஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்வின் ஷாக் அப்சர்வராக இருக்கட்டும், ஃப்ளாட்டான சீட், 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அலாய் வீல்ஸ் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸும் இருக்கிற மாதிரியான வேரியன்ட் தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டர், மாடர்ன் ஹெரிட்டேஜ் அந்த மாதிரியான ஒரு டிசைனில் நமக்கு ஹீரோ கிட்ட இருந்து பர்டிகுலராக ஒரு பெஸ்ட்டான பைக் வரும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம இந்தியன் பிராண்ட் இந்த மாதிரி ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டர் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு ப்ரௌடான ஒரு விஷயம். அதே சமயம் ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்குது அப்படிங்கும்போது டெஃபினட்டாக இந்த பைக் ஒரு பெஸ்ட்டான பைக்காக இந்த 2024ல் இதோட லான்ச் இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நம்ம இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ், இந்த பைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இது எல்லாத்தையும் உங்களுடைய காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.